சாம்பார் யாருமா வச்சது? நான் தான்ப்பா. என்னாச்சு? இல்ல உப்பே இல்ல, சப்புன்னு இருக்காதா? எல்லாரும் சாப்பிட்டாங்களா இல்ல நான் தான் முதல்ல சாப்பிட்றேனா? ஆமாண்டா, உப்பு போடவே இல்ல. மறந்துட்டேன். சாரிடா, கொஞ்சம் இரு, இதோ வந்துடுறேன். இப்ப எப்படி இருக்கு பாரு. இப்போ ஓகேவா? இப்போ ஓகேமா. என்னம்மா சட்னி இவ்வளவு காரமா இருக்கு? சாரிடா, மிளகா கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டேன் போல இருக்கு. கொஞ்சம் இல்லம்மா, நிறையவே போட்டிருக்கீங்க. ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? எப்பவுமே இப்படி செய்ய மாட்டீங்களே? இருப்பா, இன்னொரு தோசை சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு இதுவே போதும். இதுவே நான் உங்களுக்காக தான் சாப்பிட்டேன். கண்மணி இவன்கிட்ட சொல்லிருப்பாளா இல்லையான்னு தெரியலையே. ஒருவேளை இவன் தெரிஞ்சுன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறானா, நானே சொல்லணும்னு எதிர்பார்க்கறானோ? அன்பு, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனையா? என்ன பிரச்சனைமா? இல்ல இல்ல, ஆபீஸ் வேலையிலலாம் உனக்கு பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லைல்ல? ஆபீஸ்ல பிரச்சனை இல்லாம இருக்குமாமா? அதெல்லாம் ஏன் கவலை. அத பத்தி எதுக்குமா, விட்டுருங்க. மாத்திரை எல்லாம் ரெகுலரா ஒழுங்கா போட்டுக்கிறியா? கண்மணி அதெல்லாம் உனக்கு சரியா கொடுக்கறாளா? ஏன் உங்க மருமகளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் மறந்தாலும் அவ என்ன விட்டுருவாளா என்ன? என் வாயில மாத்திரையை போட்டு தண்ணியை ஊத்தி விட்டுருவா. ஓ, அப்படின்னா சரி. அதெல்லாம் அவ கரெக்டா பண்ணிடுவா, எனக்கு தெரியும். தெரியுதுன்றீங்க, அப்புறம் ஏமா கேக்குறீங்க? சரி விடு, ஏதோ உன் மேல இருக்கிற அக்கறையில கேட்டுட்டேன். ஆமா, கண்மணி ஏதாவது சொன்னாளா உன்கிட்ட? இல்லையே, ஒன்னும் சொல்லலையே. ஏமா? அப்போ கண்மணி இவங்கிட்ட எதுவுமே சொல்லல போல இருக்கு. மா, என்னம்மா, என்ன விஷயம்? ஒன்னும் இல்ல. அது பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. அது வந்து உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அன்பு. சொல்லுங்கம்மா. அது என்னன்னா, ஒரு நிமிஷமா. ஹலோ சார், சொல்லுங்க சார், கிளம்பிட்டீங்களா? நானும் கிளம்பிட்டேன். 20 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். அம்மா, நான் வரேம்மா. சார் சொல்லுங்க சார். சார் நான் சொன்ன மாதிரி இன்னும் 20 மினிட்ஸ்ல அங்க வந்துடும் சார். சரிங்க சார், நான் வச்சிடறேன்.